ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே. ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக. மார்கழி மாதம் திருப்பாவை நோன்பிலே இன்று நாம் 15வது நாள் நோன்பை நோட்டு கொண்டிருக்கிறோம். முதல் 5 பாசுரங்கள் மூலமாக பகவானுடைய 5 நிலைகள், பரத்துவம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்துவம், அச்சாவதாரம் என்ற 5 நிலைகளிலே நமக்கு காட்டி கொடுத்து, இந்த 5 நிலைகளிலும் நம்மை போன்ற சாமானியர்கள் கன்று பற்றுவதற்கு யார் எளிமையாக இருப்பார்கள் என்பதை நமக்கு உணர்த்தி, அச்சாவதாரத்திலே இருக்கக்கூடிய பெருமாளிடத்திலே தான் நாம் ஈடுபட வேண்டும், அதுதான் நமக்கு எளிமையான வழி என்று காட்டுகிறார். அச்சாவதாரம் என்று சொல்லுகிற போது சன்னதியிலே விக்கிரகங்களாக எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமாளும், இந்த ராமானுஜ கூடங்களிலே சித்திரங்களாக எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமாள் தான் அவர். அதுக்காக பரமபதத்திலே இருக்கிற பெருமாள் தான் உயர்ந்தவர், இந்த மாதிரி இருக்கிறவர்லாம் தாழ்ந்தவர் அப்படிங்கிற நினைவு நமக்கு வரக்கூடாது. முதல்ல 5 நிலைகளை யார் இருந்தாலும் நமக்கு அவர் சரியான பெருமாள் தான். அனந்தாழ்வான்னு சொல்லி ராமானுஜாருடைய சிஷ்யர் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார். ஒரு நாள் திருவாய்மொழி கோஷ்டி நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதில் ஒரு பாசுரம் வரும், சிந்துபூ மகிழும் திருவேங்கடம்னு வரும். அப்படியே ராமானுஜர் அந்த பாசுரத்தை நிறுத்திட்டு, அங்கே திருமலையிலே பூக்கிற பூக்கள் எல்லாம் வீணாக சிந்தி கீழே கிடக்கிறது என்று நமக்கு நம்மாழ்வார் தெரிவித்திருக்கிறார். அப்படி அங்கே மலரக்கூடிய மலர்கள் அனைத்துமே எம்பெருமான் திருவேங்கடமுடையானுக்கே சேர வேண்டும். அதனால இந்த ஸ்ரீரங்கத்தை விட்டு திருமலையிலே போய் நிரந்தரமாக தங்கியிருந்து இந்த புஷ்ப கைங்கரியத்தை செய்ய வேண்டும், யார் தயாராக இருக்கிறீர்கள் என்று கேட்கிற போது யாரும் ஒத்துக்கலை. ஏன்னா இன்னைக்கே சிறுத்தை வருது, புலி வருதுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜர் கேட்கும்போது, அப்ப திருமலை எவ்வளவு ஒரு அடர்ந்த வனப்பகுதியாக யாராலும் மரங்களை வெட்டி கடத்த முடியாத நிலையில இருந்திருக்கும்னு பார்க்கணும். அங்க மிருகங்கள் நடமாட்டம் ஜாஸ்தி. அங்க போய் நான் இருக்கிறேன் என்று ஒருவர் இருந்தார். அதுக்கு தான் அவர் என்ன சொன்னார், ஆனந்த ஆண்பிள்ளை, அனந்த ஆண்பிள்ளை, நீதானப்பா ஆண்மகன், நீ போய் அங்கே இருக்கிறேன் என்று சொல்கிறாய் என்ன அவர் அனுப்பிச்சார். அதே மாதிரி அவருடைய ஆச்சாரியனுடைய உத்தரவை ஏற்று அனந்தாழ்வார் அங்கேயே தங்கியிருந்து, குடும்பத்தோடு தங்கியிருந்து அங்கே புஷ்ப கைங்கரியம் செய்து கொண்டு வருகிறார். அப்படி வருகிற நாளில் ஒரு நாள் என்ன ஆகிறது என்றால், அவரை நாகம் தீண்டி விடுகிறது. பூ கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, காலில் வந்து நாகம் தீண்டி இருக்கு. நம்ம என்ன செய்வோம், அது நாகத்தை பார்க்கும்போதே எந்திரிச்சு ஓடிடுவோம். அது வந்து கடிக்கிற வரைக்கும் பேசாமல் வந்து கடிச்ச பிறகு அவர் பூவை கட்டிக்கிட்டே இருக்கார். அப்போ இது திருவேங்கடமுடையான்னு பார்க்குறார். என்ன அனந்தாழ்வானுக்கு நாகம் தீண்டி விட்டதே, அதற்கு வைத்தியம் செய்யாமல் பூ கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, இது தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி பட்டர் அனுப்புகிறார். அது என்னன்னு பார்த்து சரி பண்ண சொல்லுங்க, அவர் கைங்கரியம் நிறையா தேவைப்படுது அப்படின்னார். அப்படி அவருடைய பட்டர் வந்து இங்கே சொல்லுகிற போது அனந்தாழ்வான் சிரித்து கொண்டே சொன்னாராம், கடியுண்ட பாம்பு வலியதாயின் கோனேரியிலே குளித்து திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் செய்ய போகிறேன், கடித்த பாம்பு வலியதுள்ளதாகின் விரஜையிலே குளித்து பரவாசி தேவனுக்கு கைங்கரியம் செய்ய போகிறேன். எனக்கு இங்கே இருந்து கைங்கரியம் செய்வது ஒண்ணுதான், பரமபதத்தில் போய் கைங்கரியம் செய்வது ஒண்ணுதான்னு சொன்னார். அவரும் நாகத்துடைய அம்சம்தான். அதனால அவர் என்ன சொன்னார், எனக்கு பலம் ஜாஸ்தினா இங்க இருக்க போறேன், கடிச்ச பாம்புக்கு பலம் ஜாஸ்தினா அங்க இருக்க போறேன், எனக்கு இங்க பூலோகத்தில் இருக்கிறதும் பரமபதத்தில் இருக்கு எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாதுன்னு சொன்னார். ஏன் இதுக்காக நம்ம இங்க சொல்லுகிறோம் என்றால், இங்கே இருக்கிற சித்திரங்களாக சன்னதிகளில் எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமாள் சற்று குறைந்தவர் அல்ல. அதனால்தான் ஆழ்வார்கள் எல்லாம் அதிகமாக அச்சாவதாரத்திலே ஈடுபட்டார். திருப்பாணாழ்வார் பரமபத பெருமாளை பார்த்துட்டு பரமபதம் போகல, நேற்றே பார்த்தோம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பள்ளிகொண்ட பெருமாளை 10 பாசுரம் சேவிச்சாரு, அப்படியே பரமபதம் போயிட்டார். ஆண்டால் நமக்கு இந்த பாசுரங்களே எங்க அமைத்து கொடுக்குறாரு, ஆயர்பாடிக்கு கூட அவங்க போல, பசேரி இங்க அங்கெல்லாம் போவேனா, நாம இருக்கிற ஊரையே ஆயர்பாடியாக மாற்ற வேண்டும். அங்கே சன்னதியிலே எழுந்திருக்கிற வடபத்திர சாயி திருக்கோயிலையும் அவரையும் என்ன நந்தகோபனுடைய திருமாலியாகவே மாற்றினார். திருவிழுப்புத்தூர்ல இருக்கிற பெண்களை எல்லாம் ஆயர்பாடி பெண்களாக மாற்றினார். அப்ப அவர் அச்சாவதாரத்தானே ஈடுபட்டாரு, அவரைத்தானே இப்ப நம்ம கொண்டாடுறோம். அதனால நமக்கு 5வது நிலையிலே இருக்கக்கூடிய அச்சாவத பெருக்களை நமக்கு காண்பித்து கொடுத்து, இதுல ஈடுபடுங்கள், இங்க பிடிச்சா அங்க கிடைக்கும். இது முதல் படி. இந்த படியில ஏற ஆரம்பித்து விட்டால் நமக்கு எங்க போய் சேருவோம்?
பரமபதம் போய் சேருவோம். அதுதான் இந்த சிறப்பு என்பதை காட்டி கொடுக்கிறார். இன்றைய தினத்தில் வைகுண்ட ஏகாதேசியமாகவும் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று பகவான் சொல்லியிருந்தார். திதிகளிலே ஏகாதேசி திதியாகவே பகவான் இருக்கிறார். இன்றைய தினத்தில் எல்லா பெருமாள் நம்ம அனைத்து சன்னதிகளிலும் திறக்கக்கூடிய வாசல் என்பது நம்ம எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதை ஆழமாக மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். இன்றைய தினத்தில் வைகுண்ட ஏகாதேசி, மார்கழி மாதத்திலே வர வைகுண்ட ஏகாதேசி அன்று திறக்கப்படுகிற வாசல் என்ன வாசல்? சொர்க்க வாசல்ங்கிறதே நமக்கு வரக்கூடாது. பரமபல வாசல். இந்த பத்திரிகையாளரும் இந்த டிவியில் காட்டுறவங்க தான் சொர்க்க வாசல் போட்டு நம்மளை குழப்பி வச்சிருக்கிறாங்க. நமக்கு அது சொர்க்க வாசல் இல்லை. நேற்றே நம்ம பார்த்தோம். புண்ணியம் பண்ணியிருந்தா சொர்க்கத்துக்கு போவோம், திருப்பி வந்துடுவோம். பாவம் பண்ணியிருந்தா நரகத்துக்கு போவோம், திருப்பி வந்துடுவோம். மீண்டும் இங்கே வர முடியாத ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது என்னன்னா பரமபதம். இதை எனக்கு தெரிந்த ஒரு நண்பர்கிட்ட நான் சொன்னேன். அவர் கொஞ்சம் தீவிரமாக பெருமாளை கும்பிட வந்தார். அப்புறம் ஏன்டா சொன்னோம்னா சாமி பெருமாளை கும்பிட்டா நிரந்தரமாக பரமபதம் போயிட்டோம், மீண்டும் வந்து நம்ம இங்கே பிறக்க மாட்டோம். அப்படின்னா இனிமேல் நான் இந்த பெருமாளை கும்பிடலப்பா, நான் அடுத்தடுத்து வந்து இங்கே பிறக்கணும், நிறைய அனுபவிக்கணும்னு ஆசை இருக்குன்னு சொன்னார். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? இது வந்து சிறைக்கூடம். இந்த பூலோகத்திலே நாம் இருப்பது தண்டனைக்காக வந்திருக்கிறோம்ங்கிற நினைவு நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தண்டனைங்கிறது என்ன? நாம் செய்த பாவம் புண்ணியம் இரண்டுமே நமக்கு விதிக்கப்பட்ட தண்டனை. பாவம் செய்திருந்தாலும் இங்கே வருவோம், புண்ணியம் செய்திருந்தாலும் இங்கே வருவோம். பாவமும் புண்ணியமும் இல்லாத நிர்பரனாக எப்போது ஆகிறோம்னா ஒரு பாகவதனானாத்தான் நாம் அந்த நிலையை அடைய முடியும். நான் எனது எந்திவை வேறு முதல் மாய்த்து, நீர் நுமது எந்திவை வேறு முதல் மாய்த்து. அப்ப நம்ம செய்கிறோம், என்னால் தான் நடந்துச்சு, நான் தான் இந்த புண்ணியத்துக்கு காரணம், நான் தான் இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு காரணம், நான் தான் இந்த தீய நிகழ்ச்சிக்கு காரணம். எந்த பொறுப்பையும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எல்லாவற்றையும் பகவான் இடத்துல விட்டணும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க இருந்தா இங்க இருக்கிற இடமே நமக்கு வைகுண்டம் ஆகிறது. அங்க போய் தான் அதை அனுபவிக்கணும் இல்லை. இப்ப அங்க என்ன அனுபவிக்கிறோமோ மார்கழி மாசத்துல திருநட்சத்திரங்களை நாம் இங்கேயே அனுபவிக்கிறோம். இதுதான் நமக்கு சிறப்பு. அப்ப பாகவதனாக இருந்தால் கர்ம வினைகள் அற்ற, அதாவது பாவ புண்ணியங்கள் அற்ற ஒரு நிலையை நாம் அடைய முடியும். அப்படி அடைந்தால் பரமபதம் நிச்சயம். பட்டர்கிட்ட கேட்டாங்க, சாமி இப்ப சமீப காலம் அந்த ராமானுஜர் காலத்துக்கு பின்னாடி எல்லா சமுதாயத்தினரையும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிட்டு நான் பாகவதர் ஆயிட்டேன், இந்த ஜென்மத்திலேயே எனக்கு மோட்சம் அப்படின்னு சொல்லி கட்டுச்சோறு கட்டி கொண்டு திரிகிறார்களே, இது நடக்குமா அப்படின்னு அந்த உயர்ந்த சாதியினர் அவர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அந்த பாகவதர்களுக்கு நிச்சயமாக இந்த தேக அவாசனத்திலே மோட்சம் என்று காஞ்சி வரதர் ராமானுஜருக்கு சொன்ன 6 வார்த்தையிலே ஒரு வார்த்தையாக இதை சொல்லி இருக்கிறார். அதனால நிச்சயமாக பாகவதர்கள் ஆனவர்களுக்கு பரமபதம் உறுதி. நமக்கு சாமினார், நீ நானும் வேதத்தை படித்து விட்டு நாம் வேதம் படித்தவர்கள், நாம் சாஸ்திரம் கற்றவர்கள் என்ற நான் எனதுங்கிற அகங்காரம் அமகாரம் நம்ம இடத்துல சிறிது ஒட்டி இருப்பதனால நமக்கு சந்தேகம். யார் சொன்னது? ஆச்சாரியனாக இருந்தவர் சொன்னார். அதனால பாகவதர்களாக இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஏன் இந்த தினத்திலே சொல்லுகிறோம் என்றால், இந்த ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த 30 பாசுரங்களிலே இதை எப்போ ஆரம்பிக்கணும், எப்படி நடைமுறைப்படுத்தணும், யார் யார் கலந்துக்கலாம்லாம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே வந்து இதில் கலந்து கொள்ள ஆர்வமுடையவர்களெல்லாம் இந்த 10 நாட்களாக எழுப்பி 6வது பாசுரத்திலிருந்து இன்றைய பாசுரம் வரைக்கும் எழுப்பி அவர்களெல்லாம் சேர்த்து கொண்டு அப்புறம்தான் பெருமானுடைய திருமாளிகைக்கு போறாங்க. அந்த கிரமப்படி இருக்கும். அப்ப இந்த 30 பாசுரத்துல பாகவதருடைய மேன்மையை சொல்லக்கூடிய பாசுரமாக, ஒரு பாகவதர் என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை பற்றி சொல்லக்கூடிய பாசுரம் தான் இன்றைய பாசுரம். பகவான் எப்படிப்பட்டவர், அவர் என்னென்ன செய்வார், அவரிடத்தில் நாம் எப்படி கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய பாசுரம் சித்தம் சிறுகாலைங்கிற பாசுரம். ஆக இந்த 2 பாசுரங்கள் தான் நமக்கு சிறிவசன பூசன் சொன்ன மாதிரி ஆச்சாரியன் எப்படி இருக்கணும், சிஷ்யன் எப்படி இருக்கணும் என்று சொல்வது போல இங்கே பாகவதர்கள் எப்படி இருக்க வேண்டும், பகவான் எப்படி இருக்கிறார் என்பதை பற்றி நமக்கு சொன்ன பாசுரங்களாக இருக்கிறது. அதனால இன்றைய பாசுரத்தினுடைய ஏற்றமே பகவான் உயர்ந்தவரா, பாகவதர் உயர்ந்தவர்களா, இந்த பட்டிமன்றம் நடக்கிறதா இன்றைய பாசுரத்தினுடைய தன்மை. அதனால அந்த பாகவதருடைய ஏற்றத்தை இன்று நாம் கொஞ்சம் முன்னுரையாக கொஞ்சம் விளக்கமாகவே சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்றைய பாசுரமானது, எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்கிறியோ,
மற்ற பாசுரங்களெல்லாம் கேள்வி பதில நம்ம யூகிச்சு சொல்லுவோம். ஒரு பதில் சொல்லியிருக்காங்கன்னா உள்ள இருக்கவங்க இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க, அதனால இந்த வெளியில இருக்கவங்க இந்த பதில் சொல்றாங்கன்னு நம்ம யூகிச்சிருப்போம். வெளியில இருக்கிறவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தால் உள்ளே இருக்கவள் எதுக்கான பதிலை சொல்லியிருப்பாள் என்று யூகம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பாசுரத்தில் அப்படி இல்லை. நேரடியாக கேள்வி பதிலாக உள்ளே இருப்பவள் பேசுவதாகவும் வெளியில் இருப்பவர்கள் பேசுவதாகவும் அமைக்கப்பட்ட பாசுரமாக இந்த பாசுரம் இருக்கிறது. எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லண்டலையை மீன் நங்கை மீர் போதருகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயெறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்த எண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாய் என்கிற பாசனம் தான் இன்றைய பாசனம். இன்றைய தினத்தில் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணை எழுப்புகிறார்கள் என்று நாம் பார்க்கிற போது, ஒரு திருப்பாவை நோன்பிலே கலந்து கொள்ளக்கூடிய கோஷ்டிகள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஒரு சேர தன் கண்ணாலே கண்டு அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை உடைய பெண்ணை இன்று எழுப்புகிறார்கள். அதனால தான் அந்த பெண் என்ன கேட்குறாங்க, எல்லாரும் போந்தாரோ, கோஷ்டி எல்லாம் வந்தாச்சா, இனி யாராவது வர வேண்டியிருக்கா அப்படின்னு கேட்குறாங்கன்னா, எல்லோரும் வந்த பிறகு ஒரே சமயத்திலே நான் எல்லோரையும் கண்ணாலே கண்டு அவருடைய திருவடியை வணங்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய பெண்ணாக இருக்கிறார். அதான் ஆழ்வார் பாசுரங்கள்ல சொல்றாங்க, ஈட்டம் கண்டிட கூடுமேல், ஈட்டம் கண்டிட கூடுமேல். இப்படி ஈட்டம் கண்டிட கூடுமேல், இப்படி கூட்டமாக பாகவதர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது காணும் கண் பயனாவதேன்னு. கண் பெற்ற பயனை நாம் எப்போது அடைகிறோம்னா, ஒரு 10 பாகவதர்களை ஒன்றாக சேவித்து விட்டோமானால் அப்போதுதான் இந்த கண் பெற்ற பலனையே நாம் பெறுகிறோம். அதற்கு முன்னே இந்த கண்ணிலே எதை பார்த்திருந்தாலும் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் டெல்லிக்கு போயிருக்கிறேன், நான் அயோத்திக்கு போயிருக்கிறேன், நான் மதுராவுக்கு போயிருக்கிறேன், அங்கெல்லாம் சேவிச்சேன். அதை காட்டிலும் சிறப்பு வாய்ந்தது இப்படி கோஷ்டியாக இருக்கக்கூடிய பாகவதர்களை கண்டு சேவிப்பது. அப்போதுதான் கண் பெற்ற பயனை நான் பெறுகிறேன் என்று இங்க ஆழ்வார்கள் சொல்லுகிறார்கள்னா, அந்த நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் இப்போது எழுப்புகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ போன பாசுரத்தில் என்ன ஆனது, பகவானுடைய வடிவழகையும் அவயவ அழகையும் அவன் தாங்கி இருக்கக்கூடிய ஆயுதங்களுடைய அழகையும் பாடிக்கொண்டே இருந்தார்கள். எப்படி பாடுறாங்க, சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட அப்படின்னு சொல்லித்தான் நிறைவு செய்கிறாங்க. இந்த பக்கத்து வீட்டு பெண்ணை எழுப்புகிற போது இந்த வார்த்தை சொன்னது இன்றைக்கு எழுப்பப்படக்கூடிய பெண்ணின் காதிலே கேட்கிறது. ஓ, பகவான் இவ்வளவு வடிவழகு மிக்கவனா, சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட என்று இவர்கள் எழுப்புகிறார்களே என்று அந்த பெண் என்ன செய்கிறாள்னா, அன்றைக்கு எழுப்பப்படக்கூடிய பெண் தன்மறந்து தன் இனிமையான குரலினாலே இவர்கள் இந்த வீட்டு வாசலிலே போய் நிற்பதற்கு முன்னே உள்ளே இருந்து சத்தம் வருகிறது. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடே அப்படின்னு சொன்ன அது தன்மறந்து பாடுறாங்க. அப்படி பாடுகிற போது அவர்கள் குரல் எவ்வளவு இனிமையாக இருந்ததாம். இந்த பெண்கள் பாடியதை விட அந்த ஒரு பெண் பாடிய இனிமை இவர்களுக்கு மேலுகாலெல்லாம் புல்லரிச்சு போற அளவுல அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்களாம். 2 விதத்துல சந்தோஷம். நம்மளை விட இனிமையாக பாடக்கூடிய குரல் வளம் பெற்றவர்களாக இருக்கிறாளே, நாம சொன்ன வார்த்தை தான், அதையே அவங்க சொல்லும் போது எவ்வளவு இனிமையா இருக்கு. அதற்கு மேல இந்த பெண்ணை நீ எழுப்ப வேண்டியதில்லை. நம்ம போறதுக்கு முன்னமே அந்த பெண் எழுந்து தயாராக இருப்பதனாலே இந்த வாசகத்தை அவள் சேவிக்கிறாள் என்ற நிலையில இவர் சந்தோஷப்பட்டுத்தான் என்ன சொல்லுகிறார்கள், எல்லே என்ன ஒரு ஆனந்தம், உன் குரல் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது பெண்ணே, இவ்வளவு இனிமையாக பாடுவாய் என்று தெரிஞ்சிருந்தால் முத நாளிருந்தே உன்னை கூடயே கூட்டு போயிருப்போமே, இந்த திருப்பாவை பெற்ற பயனை நீ அடைந்திருக்கலாமே என்று சொல்லுகிறார்கள். அப்படி அவளுடைய குரல் எப்படி இருக்கிறதுனா, கிளி பேசினா எப்படி இருக்கு. பாகவதர்களுக்கு இயற்கையாக ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு, சொல்வதை சொல்லும் கிளிப்பிள்ளைகள். நம்ம இங்க பேசுறோம், நடைமுறைப்படுத்துறோம், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளா கற்பனை பண்ணி செய்யக்கூடாது. நமக்கு முன்னோர்களாக இந்த ஆச்சாரியர்கள் என்ன சொல்லிவிட்டு போனார்களோ அதை தான் சொல்லணும், அதை தான் நடைமுறைப்படுத்தணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மாற்றக்கூடாது. அதனால நமக்கு என்ன பேர் பாகவதர்களுக்குன்னா, சொல்லுவதை சொல்லும் கிளிப்பிள்ளைகள்.
நமக்கு அதான் பழக்கம். என்ன சாமி இதெல்லாம் சொல்கிறீங்களே, ஆச்சாரியன் சொன்னார், அதை வாங்கி மனசில் சொல்கிறேன், அவர் இருந்து தான் சொல்கிறார் அப்படின்னு இருக்கணும். அப்போ நம்ம ஏற்கனவே கிளிகள்னு இருக்கோம். அப்போ இந்த பெண் பாகவத கோஷ்டியை சேர்ந்த பெண், இவர் கிளி போல இருக்கிறார். கிளிமையாக எதுக்கு உதாரணமாக சொல்லலாம்னா, அதனுடைய நிறத்துக்கு அழகாக சொல்லலாம், அதனுடைய குரலுக்கு அழகாக சொல்லலாம், அதனுடைய நாசிக்கு அழகாக சொல்லலாம். ஆனால் தேகத்துக்கு அழகாக அது சொல்ல முடியாது. அதனாலும் கூட இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பெண்ணை எல்லே இளங்கிளியே, நாங்கள் எல்லாம் சொல்லுவதை சொல்லும் கிளிப்பிள்ளைகள், எங்களுக்கு வயது கொஞ்சம் முதிர்ந்ததுனால எங்கள் குரல் வளமெல்லாம் மாறி போச்சு, உன்ன மாதிரி எங்களால் பாட்டு பாட முடியல, ஆனால் நீ இளங்கிளியாக இருக்கிறாய், அதனால் என்ன செய்கிற, ரொம்ப இனிமையாக பாடுகிறாய் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த பெண்ணினுடைய குரல் இவ்வளவு இனிமையாக இருக்கிறதே என்று சொல்லுறாங்கன்னா, நாங்கள் கிளிகள், நீ இளங்கிளிகள். இது யாருக்கு ஒப்பாக சொல்லப்பட்டதுன்னா, சீதா பிராட்டியை சொல்றாங்க, இங்க நினைவுபடுத்துறாங்க. அசோகவனத்தில் இருந்த சீதா பிராட்டி தளிர் நிறத்தால் குறைவில்லா தனிச்சிறையில் விளப்புற்ற கிளிமொழியால், சிறைப்பட்டிருக்கும் போது கூட அவள் திடமாக இருந்தாள். ராமன் நிச்சயம் வருவார், நம்மை காப்பார் என்ற நிலையில இருந்ததுனாலே குரல்ல எந்த நடுக்கமும் இல்லாம இருந்தா, வடிவிலையும் பெரிய மாற்றம் ஏற்படாத அளவில் இருந்தா. அது ஆடைகள் ஆபரணங்கள் தான் மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருந்ததே இல்லைய, அந்த நிலையில இருந்ததுனால இவன் என்ன சொல்றா, சீதா பிராட்டி போல நீ இருக்கிறாய், பருவத்தில் அவளை ஒத்தவளாக இருக்கிறாய், இளங்கிளியே என்று அழைக்கிறார். இப்ப இந்த உள்ள இருக்க பெண்ணுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது, எல்லே இளங்கிளியேன்னு நம்மளை தான் கூப்பிடுறாங்களா, கூப்பிட்டது சந்தோஷமா கூப்பிடுறாங்களா இல்லை கோபமா கூப்பிடுறாங்களாங்கிற ஒரு சந்தேகம் வந்தது. ஏன்னா நேற்றைய தினத்தில் எழுப்பப்பட்ட பொன் இன்றைக்கு எழுப்பப்பட்ட பெண்ணை விட ஞானத்திலே உயர்ந்தவள், எல்லா விதத்திலையும் பாகவத கோஷியிலே முதன்மையாக நிற்கக்கூடிய பெண். அப்படிப்பட்ட பெண்ணை எழுப்புகிற போதே அவர்கள் என்ன சொன்னாங்க, நானாதாய் நான் உடையாய்ன்னு சொல்லி எழுப்புனாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சமாவது வெக்கம் இருக்கா, நீ எல்லாம் இப்படி கெட்டிக்காரத்தனமா பேசுற பிள்ளையா இருக்கிறியே அப்படின்னு சொல்லி எழுப்புனாங்களே. நாம அதை விட ஞானத்திலே குறைந்தவர்கள், அனுபவத்திலே குறைந்த பெண்ணாக இருக்கிற போது நம்மை புகழும் விதமாக அவர்கள் எல்லே இளங்கிளியே என்று அழைத்திருக்க மாட்டார்கள். எதற்காக அப்படி அழைத்திருப்பார்கள்னா, நாங்கெல்லாம் கிருஷ்ணனை பிரிந்து அந்த வார்த்தத்தினாலே தேகம் மெலிந்து உடல் வெளுத்து உதடு வெளுத்து நாங்க ரத்த சோகை நோய் வந்தது போல வெளுத்து கிடக்கிறோமே, நீ மட்டும் கிளி போல பொசு பொசுவென்று பச்சையாக வாய் மூக்கு சிவப்பாக குரலும் தடுமாறாமல் இந்த நிலையில இருக்கிறாயே என்று நம்மளை ஏசுவதற்காகத்தான் அப்படி கூப்பிடுகிறார். நாம ஏதோ நம்மளை எல்லே இளங்கிலேன்னு கூப்பிட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டு போனோம்னா நமக்கு இன்னும் பேச்சு நிறைய கிடைக்கும். அதனால நம்ம என்ன செய்யலாம், பேசாமல் இருந்து கொள்வோம் என்று நினைத்து உறங்கி கொண்டிருக்கிறார். உறங்கினாலும் உறங்குறது போல பாவனையில் இருக்கிறார். அப்ப இவங்க கேட்கிறாங்க, எல்லே இளங்கிலேன்னு சொல்லி இந்த பெண் எழவில்லையே, உள்ளே இருந்து எந்த பதிலும் வரவில்லையே அப்படிங்கிறத தெரிந்து என்ன சொல்றாங்க, இன்னமும் உறங்கிறியோ என்று வெளியில் இருப்பவர்கள் கேட்கிறார். நாங்கள் எல்லோரும் வந்த பின்பும் நீ உறங்க கடவையோ, கிருஷ்ணனுடைய பிரிவினுடைய ஆற்றாமையினாலும் உன்னுடைய பார்வை என்கிற கடாட்சம் படாததினாலும் நாங்கள் வருத்தப்பட்டு உடல் மெலிந்து தேகம் துவண்டு வந்து உன் வாசலில் நின்று பகவானை பற்றியும் உன்னை பற்றியும் சொல்லுகிறோமே, அந்த சத்தம் உனக்கு கேட்கவில்லையா? இதை கேட்ட பிறகுமா நீ இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாய்? ஆனா நீ நாங்க பக்கத்து வீட்டுல இருந்து வரும்போதே நீ சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானைன்னு பாடினது எங்களுக்கு கேட்டுருச்சு. ஆனா நீ எங்க மேல எங்கள் கூட வந்து கலந்து கொள்ள கூடாது என்பதற்காகவும் உன் பார்வை எங்கள் மீது பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவும் நீ இன்னமும் உறங்குகிறாயோ? ஏன்னா உனக்கு வேண்டிய பலன் கிடைத்து விட்டது, கண்ணனிடம் நீ கலந்து விட்டாய், அதனால நிம்மதியா தூங்குற. யார் படபடன்னு எந்திரிச்சு நம்ம தொழிலெல்லாம் பார்ப்போம், நிறைய சம்பாரிச்சு மிச்சமா இருக்கவங்க போவோம் பார்க்கலாம் செஞ்சுருவோம் நினைப்போம். அதே கடன் வாங்கி தொழில் செய்திருந்தா என்ன செய்வோம், ஒரு நாள் பண்ணலாம் ஆபத்து, எப்படியாவது தொழில் செய்து கடனை கட்டிடணும்னு ஓடுவோம். மொத்தத்துக்கே ஒண்ணுமே இல்லை, அந்த வருமானத்தை வச்சுதான் நம்ம குடும்பம் நடத்த முடியும்னு என்ன செய்வோம், ரெம்பக்கரையா போகும். அப்ப பலன் கிடைத்து விட்டா கொஞ்சம் நம்ம வேகம் குறையும். அதை போல பெண்ணே, உனக்கு கிருஷ்ணன் என்கிற பலன் கிடைத்து விட்டது, அதனாலே நீ உறங்கி கொண்டிருக்கிறாய். அப்படியும் உறங்கக்கூடாது, பலன் கிடைத்த பிறகுதான் நீ உறங்காமல் இருக்க வேண்டும். கண்ணன் வரல அதனால கோவிச்சுக்கிட்டு நான் தூங்குனேன்னு சொல்லிக்கலாம். கண்ணன் வந்த பிறகு தூங்கினா, நான் வந்த பிறகு என்னை சட்டை செய்யாம தூங்கிக்கிட்டு இருக்கலான்னு அவங்க கோவிச்சுக்குவான்.
அவனுக்கு வேண்டிய அவனுடைய சேர்ந்து பரிமாறக்கூடிய விஷயங்களிலே நான் ஈடுபட வேண்டும் என்பதனாலே நீ உறங்கலாமா என்று கேட்கிறார். பங்கைய கண்ணானை என்று நீ அணிசந்திருப்பதற்கு அந்த பெண் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ள இருந்து என்ன பண்ணாங்க, அந்த கண்ணன் மேலே ஈடுபட்டு கண்ணனுடைய சிறப்பை பற்றி இவர்கள் சொன்ன வார்த்தையே பாடிக்கொண்டிருந்தார்களே, அது தன்மறந்து பாடுறாங்க. அப்போ இவங்க பேசுறதெல்லாம் அந்த பெண்ணுக்கு எப்படி கேட்குதுன்னா தொந்தரவாயிரும். நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், யாராவது கோஷ்டில் பேசினாலோ இல்லை ஒரு செல்போன் அடித்தாலும் நம்ம அது கவனம் திரும்புது. அதை போல இந்த பெண்ணுக்கு என்ன ஆகுதுன்னா இவங்க பேசுறது இடையூறாது. நான் நல்லா தன்மறந்து கண்ணனை மனசார அனுபவித்து நான் அந்த வார்த்தையை பாடிக்கிட்டு இருக்கிறேன், அதைக்கு இடையூறு செய்வது போல நீங்கள் சில்லு சில்லு என்று பேசுகிறீர்களே என்று சொல்லி சில்லண்டு அலையேன் மின் அப்படின்னு சில்லு சில்லு சில்லுன்னு பேசிக்கிட்டேன், நீங்க கூப்பிடாது, நான் கண்ணனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கோபத்திலே அங்கே பேசுகிறார். ஒரு பாகவர்களுடைய பேச்சை இடையூறாக இருக்கிறது என்று சொல்லலாமா? பாகவர்களை பார்ப்பதே பெருமை, அதே கண்பற்ற பயன் பார்த்துட்டு இப்ப வெளியே இருந்து கூப்பிடுறவங்க யாரு? பாகவதர்கள் தானே, உள்ளே இருக்கிறவரும் பாகவத பெண் தானே. சில்லென்று அலையின் மீன் இப்படி இவங்களை கோவிக்கலாமா? இப்படி கோபப்பட்டு வார்த்தை சொல்லலாமான்னா பகவத் அனுபவத்துக்கு இடையூறாக இருந்தால் அதை சொல்லலாம், தவறில்லை என்று சொல்லுகிறார். பகவானை காட்டிலும் பகவத அனுபவம் மேன்மை மிக்கது. ஸ்ரீரங்கத்தில் நம்ம ராமானுஜருக்கு ஆச்சாரியர்களாக இருந்த திருக்கோஷ்டியூர் நம்பி, பெரிய நம்பி, இப்படி பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே அந்த புன்னை மரத்தின் கீழே உட்காந்து திருவாய்மொழி சேவிச்சுக்கிட்டு அதை பற்றி அர்த்தங்களை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். அந்த நேரத்தில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அழகிய மணவாள பெருமாள் உற்சவமாகி வருவாராம். இன்னைக்கு அவரை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கில் கூடியிருக்கிறாங்க. உள்ளே போகிறதே பெரிய சாதனையாக இருக்கு. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த பெருமாள் சுற்றி வரும்போது அந்த என்ன செய்வாங்க, அதுக்கு கொம்பு ஊதுவாங்க, சங்கு ஊதுவாங்க, அந்த மேலே ஒன்று அடிச்சுக்கிட்டே வருவாங்க. இப்படி வருகிற போது இந்த ஆச்சாரியர்களுக்கு இந்த திருவாய்மொழியை பற்றி பேசுகிற விஷயம் அதில் யாரை பற்றி சொல்லியிருக்கு? பகவானை பற்றி தான் சொல்லியிருக்கு. அதை பேசி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, அதுக்கு இடையூறாக இருக்குமா? அப்போ அவங்க எல்லாம் வருத்தப்படுவாங்களாம், இவருக்கு வேலை இல்லை, நேரம் தவறாமல் கிளம்பிடுறாரு, வந்துட்டாரியா கூட்டங்களைக்கு, இங்கே இருக்கிற கோஷ்டி எல்லாம் எந்திரிச்சு ஓடிடுவாங்க பெருமாளை பார்க்கறது. இன்னும் இந்த நல்ல விஷயம் பேசுறது போச்சு. யாரை பற்றி பேசுகிறாங்க? பெருமாளை பற்றித்தான் பேசுகிறார்கள். ஆழ்வார் சொன்ன விஷயத்தை அதுக்கு இடையூறாக பகவானே வந்தாலும் என்ன இவர் இப்படி கூடால வர்றாரு, அப்புறம் வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருப்பதனாலே இப்ப வெளியே இருக்கிற பெண்களை பார்த்து இந்த பெண் சில்லன் அலையின் மீன் என்று கோவிப்பதிலே தவறில்லை என்று கொடுக்கிறார். இப்படி திடீர்னு கோவிச்சதுனால வெளியே இருக்கிற பெண்கள்லாம் என்ன சொல்றாங்க, எங்களை பார்ப்பதும் எங்களை உன் கண்ணாலே பார்ப்பதும் உனக்கு பயனற்றதாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருப்பதனாலே தான் நீ உள்ளே இருக்கிறாய். இதனால உனக்கு ஏன் அந்த மாதிரி இருக்குன்னா பகவான் உன்னிடத்திலே இருப்பதனாலே நீ பூர்ணையாகி விட்டாய், பூர்த்தி அடைந்து விட்டாய், அதனாலே நீ எங்களை கோபிக்கிறாய்ன்னு சொன்னாங்க. அதை வெளிப்படுத்திய விதமா எப்படி சொல்றாங்க, நங்கை மீன் நீ எல்லாம் நிறைந்தவளாக இருக்கிறாய், நாங்க எதுவும் பெறாதவங்களா இருக்கோம், எல்லாம் இருக்கிறவங்க அப்படித்தான் பேசுவீங்க, இல்லாதவங்க நாங்க இப்படித்தான் பேசுவோம், எங்களுக்கு என்ன இல்லை, இன்னும் பகவானை அடையக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை, அதனால நீ இப்படி பேசுகிறாய், நீ பூர்ணையாகி விட்டாய் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீ அப்படி பூர்ணை ஆனாலும் பகவானை மட்டும் அனுபவிப்பதனாலே பூர்ணை ஆகிவிட மாட்டாய், நிறைந்தவளாக ஆகிவிட மாட்டாய், எங்களோடும் சேர்ந்து இருந்தால்தான் நீ அந்த நிலையை அடைய முடியுமே தவிர தனித்து நீ அடைய முடியாது என்று சொல்லுகிறார். இப்படி நங்கை மீர் அவங்க பழிச்சு சொன்னதுமே அந்த அம்மா என்ன சொன்னாங்க, சரி சரி நான் ஒன்றும் நிறைந்தவளாக இல்லை, பூர்ணையாக இல்லை, நீங்களே பூர்ணை என்று வைத்துக் கொள்ளுங்கள், நீங்களே குறைவற்றவர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அம்மா சாமி ஆளை விடுங்க, உங்களுக்கு ஒரு கும்பிடு, நீங்க தயவு செய்து உங்க வாயை மூடுங்க, இதோ வந்துடுறேன் அப்படின்னு கோபமாக சொல்றாங்க. இதுக்கு மேல என்னை பத்தி ஏதாவது பேசாதீங்க அப்படின்னு அவங்க மீண்டும் கோபித்து விட்டு இதோ வருகிறேன் என்று இவர்களை கோபித்து சொல்லுகிறார். அப்ப அவங்க கேட்குறாங்க, வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயடிதும். தெரியும் தெரியும், நீ ரொம்ப கெட்டிக்கார பெண், எதுல வார்த்தை கோர்த்து பேசுறதுல நீ ரொம்ப கெட்டிக்கார பெண் என்பது எங்களுக்கு இன்னைக்கு இல்லை, பண்டே தெரியும், முன்னமே உன்னை பத்தி எங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன இத்தனை நாள் உனக்கிட்ட நேரா சொல்லாம இருந்தோம், நீ பெரிய வாயாடியாக இருப்பவள், எதையும் உனக்கு சாதகமாக மாற்றி பேசக்கூடிய நிலையிலே இருப்பவள்,
அதனால வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் என்று சொன்ன. அப்போ அந்தம்மா சொல்றாங்க, இந்த பாத்தீங்களா பதில் சொல்லலைன்னா ஏன் சொல்லலைன்னு கேட்குறீங்க, சொன்னா நீ பெரிய வாயாடிப்பெண் ரொம்ப கெட்டிக்காரத்தனமா பேசக்கூடியவங்க எங்களுக்கு முன்னமே தெரியும்னு சொல்றீங்களே, இது தவறில்லையான்னாங்க. இது தவறில்லையே. முதல்ல யார் இப்படி அழைத்தது? சில்லண்டு அலையேன் மீன் நங்கை மீர் என்று என்னை இடித்து கூறியது யார்? முதல் இல்லை, நீங்க தானே பேசுனீங்க. அதற்கு பிறகுதானே இப்போது நாங்கள் உன்னிடத்தில் கடுமையாக பேச வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது என்று அந்த பெண் சொல்லுகிறார். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நாங்களா உன்னை முதல்ல கோச்சோம், நாங்க பாட்டுக்கு வந்து சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானே நீ பாடுனதை கேட்டுட்டு உன் வீட்டு வாசலில் வந்து உன்னை எழுப்புவதற்காக தானே பேசணும். ஏன்னா நீ கோஷ்டியை பூரா ஒருங்கிணைத்து மொத்தமாக பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆசை உள்ளவளாயிட்டேன்னு வந்தா நீ என்ன சொன்ன? முதல்ல எங்களை சில்லண்டலையேன் மீன் சல்லு சல்லு சல்லுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, வார்த்தையை நிறுத்துங்க என்று நீதானே முதலில் சொன்னாய். அதனாலே நீயே சீரியவளாக இருக்கிறாய். உன் குற்றத்தை என்ன செய்கிறாய்? உன் குற்றத்தை மறைத்து நீங்க பேசின பிறகு நாங்க பேசின வார்த்தையை மிகைப்படுத்தி அதை எங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டாக்கி எப்படியோ எங்க கூட வந்து கலந்து கொள்ளக்கூடாது என்று நீ நினைக்கிறாயா? கிருஷ்ணனோடவே சேர்ந்து நீ மட்டும் நின்று கொள்ளலாம் என்று நினைக்கிறாயா? இந்த வம்ப ஆரம்பிச்சுதாரு நடைமுறை சொல்லுவாங்க. ஒரு தகராறு வருதுன்னா ஒரு பக்கம் இருந்து ஒரு கல் வந்துட்டா இங்கிட்டு இருந்து 10 கல் போதையும் செய்யும்பாங்க. இந்த 10 கல் எறிஞ்சதான் வெளியே தெரியும், இந்த ஒரு கல் வந்தது வெளியே தெரியாது. அதை மாதிரி பெண்ணே நீ என்ன செய்யற? ஒரு வார்த்தை நீ தான் முதல்ல எங்களை திட்டுனேன், இப்ப நாங்க மட்டும் உன்னை குறை சொல்லி பேசினா அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுகிறாயே என்று இவர்களுக்குள்ளே அந்த வார்த்தம் ஏற்படுகிறது. அப்படி சொல்லும்போது பகவானுடைய அனுபவத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடிய எனக்கு இடையூறு செய்யக்கூடாது. நமக்கு கிடைக்காத வாய்ப்பு அந்த பெண்ணுக்கு கிடைத்திருக்கிறதே, பகவானை ஆலங்கால் பட்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறாளே, இவளுக்கு இடையூறு செய்யாமல் இவளுக்காவது இந்த வாய்ப்பு கிடைத்ததே என்று நீங்க சந்தோஷப்பட்டு இருக்கணும். அப்படி சந்தோஷப்படாம நான் அந்த அனுபவத்தில் இருப்பதையே ஒரு குற்றமாக என்னிடம் சொல்லீர்களே. அதனால என்ன சொன்னேன்? வல்லீர்கள் நீங்களே, நீங்க அதுக்கு இடையூறு பண்ண போய்தான் நான் உங்களை சில்லண்டு அலையேன்னு சொன்னேன். அப்ப இந்த குற்றத்துக்கு தவறுக்கு காரணம் யாரு? நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி அவர்களை பற்றி சொல்லுகிறார். அப்ப சொல்றாங்க, நாங்கள் உன் வாசலிலே துவழுகிறோம், அது உண்மை, நீ வர்றையா வரலையா அப்படின்னு கடுமையா கேட்கிறாங்க. அந்த பெண் சொல்றா, இந்த தினம் ஏதோ நீங்க கொஞ்சம் வேகமா எந்திரிச்சு இந்த கோஷ்டியெல்லாம் எழுப்புறதுக்கு வந்துட்டீங்க, என்னைய பத்தி இவ்வளவு குறை சொல்றீங்க இந்த வாசல்ல, நான் முன்ன எழுந்து உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து அழைத்தா நீங்கள் என்னவெல்லாம் பேசுவீர்கள் என்பது எனக்கும் தெரியும், நீங்கள் ஒன்றும் லேஸ்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு இந்த அம்மா சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, நாங்கள் வந்து உன் வாசலிலே நிற்பது பிரத்யட்சம், உண்மையான நிலை. நீ இல்லாத விஷயத்தை கற்பனையாக செய்கிறாய். உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தா நீங்க எப்படி என்னை நடத்திருப்பீங்கன்னு நீ இல்லாததை இட்டுக்கட்டு சொல்லுகிறாய். அதனால உன் வார்த்தை பொருத்தமானதாக இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பாகவதருடன் வாதம் செய்வது சொரூப விருத்தமானது ஆகாது என்று உணர்கிறார். இப்படி இவங்க சொன்னதுமே இப்படியே வார்த்தை ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு எதிர்வார்த்தை போய்கிட்டே இருக்கு. இதை நம்ம அப்படி பேசக்கூடாது. பாகவதர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அதை நாம் அப்படியே கேட்டுக்கொள்ள வேண்டுமே ஒழிய இந்த வார்த்தைக்கெல்லாம் மறுவார்த்தை நாம் இந்நேரம் வரைக்கும் பேசுனது கூட தவறு. நாம பேச பேச அவங்களும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலையை நாம் தானே உருவாக்கி விட்டோம் என்று உணர்ந்து என்ன செய்கிறார்? நானே தான் ஆயிடுக, சரி விடுங்க, பேச்சை விடுங்க. ஒரு வாதம் முத்தும் போது என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு தரப்பு விட்டு கொடுத்தாங்க, பிரச்சனை முடிஞ்சது. அப்ப என்ன செய்யறாங்க? உள்ள இருக்கம்மா, சரி பேச்சை விடுங்க, பாகவதர்கிட்ட எதிர்வாதம் பண்ணது தவறு, உங்களிடத்திலே குற்றம் இழைக்க நினைத்தது தவறு, அதனால நடந்த எல்லா தப்புக்கும் நானே தான் ஆயிடுக, நானே காரணமாக இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். இது எப்ப சொல்லணும்? இங்கே இந்த அம்மா செஞ்ச குற்றத்தை சுட்டி காட்டின பிறகு இவங்க சொல்றாங்க. ஆனா ஒரு உண்மையான பாகவதன் எப்படி இருக்கணும்னா, நம்மிடம் இல்லாத குற்றத்தை ஒருவர் வந்து நீதான் செய்தாய் என்று ஒரு கோஷ்டியில் இன்னொருத்தர் சொன்னா கூட அடியே நானே தான் ஆயிடுக, இந்த பிரச்சனை எப்படி விட்டு, சரிங்க நான் தான் தப்பு, என்னாலதான் இந்த குற்றம் நடைபெற்று விட்டுறது, ஆனால் மன்னிச்சுக்கங்க, இதோட இந்த பிரச்சனையை விட்டுலாம்னு சொல்லக்கூடிய பக்குவம் இருந்தால்தான் அவன் உண்மையான பாகவன். எவ்வளவோ பெரிய ஞானியாக இருந்தாலும் கூட பாஷ்யத்துக்கு விளக்கம் எழுதுகிற போது ஒரு இடத்துல ராமானுஜருக்கும் கூரத்தாழ்வாருக்கும் தர்க்கம் வந்துருது. அவர் சொல்ற கருத்து தப்புன்னு, ஆச்சாரியன் சொல்ற கருத்து தப்புன்னு சிஷ்யன் சொல்றாரு. ஆனா அந்த கட்டுப்பாடை விதித்தது யாருன்னா ராமானுஜர்.
நான் எந்த இடத்துல விளக்கம் சொல்வது பொருத்தமாக இல்லையோ அந்த இடத்துல நீ நிறுத்திக்கன்னு சொல்லியிருந்தார். அந்த வார்த்தையின்படி தான் அவர் நிறுத்தினார். இல்லை சாமி, நீங்கள் சொல்றது தவறா தெரியுது, அதனால தான் எழுதாமல் இருக்கேன்னாரு. நான் சொல்றதை காட்டிலும் உனக்கு நிறைய விஷயம் தெரியுமா? உன் கோபத்தில் என்ன பண்ணாராம், புறத்தாழ்வானுடைய தலையில ஒரு உதைச்சார். அவ்வளோ பெரிய ஞானி. ஒரு கிரந்தத்தை இப்படி பார்த்தா புள்ளி கமா கூட ஒரே தடவை அவர் மனசுல ஏறிக்கிற, அப்புறம் புஸ்தத்தையே பார்க்க மாட்டார். அவர்னால தான் அந்த பாஷையை விளக்க உரையை எழுதுற பணி நடக்குது. ஆனாலும் அவரை உதைத்தார். அப்படியே அவர் எந்திரிச்சு வெளியே போய் நின்றுக்கிட்டாராம். அப்போ அங்கே கேட்டிருக்கேன், என்ன சாமி ராமானுஜர் உங்களை உதைச்சிட்டாரே தலையில, இப்படி அவர் செய்யலாமான்னு. அவர் எங்கெங்க உதைச்சாரு? அவருடைய திருவடி என்னுடைய சிரசுக்கு சரியாக இருக்கிறதா என்று அளந்து பார்த்தார்னு சொன்னார். இப்படிப்பட்ட பக்குவம் இருந்தால்தான் பாகவதர்கள். சராசரியாக உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டு எல்லாம் செஞ்சா நம்ம பாகவத நிலையை இன்னும் சரியாக அடையவில்லை, இது இன்னும் கொஞ்சம் வேக வேண்டும் அப்படின்னு நினைக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கோம். அதைத்தான் இந்த பெண் சொல்றா, நானே தான் ஆயிடுக. ஏன்னா பாகவதர்கள் எப்படி இருக்கணுமா, எப்போதும் ஒருவருக்கொருவர் தாசத்தன்மையோடு இருக்கணும். நம்ம பாகவதில் சில பேர் என்ன செஞ்சிடறோம், நான் பெருமாளுக்கே கைங்கரியம் செய்கிறேங்கிற எண்ணம் நமக்கு நம்ம யாரையும் மதிக்க மாட்டேங்கிறோம். இன்னொன்று, ஆச்சாரிய கைங்கரியம் நல்லா செய்கிறேன் அதனால உங்களை எல்லாம் மதிக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறோம். இந்த பாகவதர்களை உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் கற்றவர்கள் கற்காதவர்கள் ஏழை எளியவர் என்ற பாகுபாடே கிடையாது. நெத்தியில திருமண் வைத்து விட்டால் எல்லோரும் உண்டு. நம்ம பயணத்தில் போகிறோம், ரோட்டு வழி போகிறோம், யாரோ ஒருத்தர் நமக்கு தெரியாதவர் திருமண் வச்சு வர்றாருன்னா நம்ம பாட்டு கையெழுத்து கும்பிடணும். ஏன்னா ஒரு அடியவர் வர்றார், அவர் நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு கட்டாயம் இல்லையா, ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா, நாமும் பாகவதர் அவரும் பாகவதர், அந்த அடையாளத்தோடு இருந்துக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒருத்தருக்கு ஒருவர், நான் அடிமைங்கிறது பெருமாளுக்கு மாத்திரம் இல்லை, ஆச்சாரியனுக்கு மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு பாகவதனுக்கு நான் அடிமை நான் நினைக்கணும். இன்னொருத்தர் என்ன நினைக்கணும், அவங்களும் நானும் அடிமை, அடியேன் அடியேன் அடியேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நமக்கு நிரந்தரமான புத்தின்னா. இப்படியெல்லாம் யாராவது நடைமுறையில் செய்வாங்களா சாமி? செய்யாத தப்பை செஞ்சேன்னு சொன்னா, ஆமா நான் தான் செஞ்சேன்னு சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கிட்டு வர போவாங்களா? இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்படுமான்னா, பரதாழ்வான் அந்த நிகழ்ச்சியை செய்து காட்டினார். இந்த ராமன் காட்டுக்கு போவது காரணமாக இருந்தது பரதனை பெற்ற தாயான கைகை. கைகையினாலுடைய சூழ்ச்சி, மந்திரனுடைய போதனையை கேட்டதனால் வந்த விளைவு ராமன் காட்டுக்கு போனது. இந்த நிகழ்வெல்லாம் நடக்கிற போது பரதன் இந்த நாட்டிலேயே இல்லை, அவர் தன்னுடைய தாய்மாமன் வீட்டில் இருக்கிறார். இங்க நடந்தது எதுவுமே அவருக்கு தெரியாது. இதெல்லாம் நடந்தாச்சு, முடிஞ்சாச்சு, தசரதர் உயிர் போயிடுச்சு, ராமர் காட்டுக்குள்ள போயிட்டாரு, எல்லாம் நடந்து முடிஞ்சு. அப்புறம் தான் அவர் வர்றாரு, வந்து கேட்கிறார் என்ன நடந்ததுன்னா, மயான அமைதி, எல்லாரும் நடந்தது சொல்றாங்க, இப்படி நடந்து போச்சு பரதா, அதனால அண்ணன் ராமன் காட்டுக்கு போய்விட்டார், நீ தான் நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லுகிற போது அங்க பரதன் என்ன சொன்னார், இங்கே நடந்த சகலவிதமான தவறுகளுக்கும் நானே பொறுப்பு, இந்த பாவம் அனைத்தும் என்னையே சேரட்டும் சொன்னார். ஏன்னா என்னை மையப்படுத்தானே எங்க அம்மா பேசுனாங்க, அப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பாவத்துக்கு நானும் ஒரு காரணமாக இருக்கிறேன். அப்படி அவர் அம்மா தாய் செய்த குற்றத்தை கூட தான் செய்த குற்றமாக ஏற்றுக்கொண்ட நிலையில தான் பரதாழ்வான் இருந்தார். இது முடியாத காரியம் இல்லை, கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா அந்த காரியங்கள் சிறப்பாக நடக்கும் என்பதனாலே நானேதான் ஆயிடுக என்று சொல்லுகிறார். அப்ப ஒரு சமாதான நிலைக்கு வர்றாங்க. சரி, அப்புறம் என்ன பேசணும், சமாதானம் ஆயிடுச்சு, என்னாச்சு, நீ வெளியே வரணுமே பெண்ணு, சீக்கிரமா வா, அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி இன்னைக்கு ரொம்ப நேரமாச்சு. அந்த கோஷ உபன்யாசம் கேட்டுக்கிறதுக்கு கூட என்ன நினைப்பாங்க, என்ன இன்னைக்கு சாமி எங்கெங்கேயோ போறாரு, நேரமாகுதே, மணி ஆயிருமா, நம்ம அங்கே போகணுமா எங்கே போகணுமான்னு உள்ள மனசுல ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு. அதே போல இந்த பெண்கள்லாம் என்ன சொல்றாங்க, சரி நமக்குள்ள வாதம் போர் முடிஞ்சிருச்சு, அப்ப என்ன செய்யணும், நீயும் உன் தவற உணர்ந்துட்ட, நானே தான் ஆயிடுக என்று பரதாழ்வானை போல சொல்லிவிட்டாய், நாங்கள் உன்னை மன்னித்து விட்டோம், நீ என்ன செய்யணும், ஒல்லை நீ போதாய், குற்றத்தை ஒப்புக்கிட்டீங்களா, அப்புறம் என்ன, நாங்க அதை மறந்துட்டோம், நீ சடக்கு நின்றுச்சு வெளியே வா, வேகமாக வர வேண்டும், ஒல்லை நீ போதாய் என்று கூப்பிடுகிறார். ஏன் அப்படி வேகமாக வரணும், பாகவதர்களோட கூடுவதே பரமபோக்கியம். பகவானை தரிசிப்பதை விட பாகவதர்களை தரிசிப்பது மிகப்பெரிய சிறப்பு என்று பெரியவர்கள் சொல்லியிருப்பதனாலே நீ அந்த சந்தோஷத்திற்காக சடக்கென வாராய். பெரியாளர் சொன்னார், வந்து ஒல்லை கூடுமினோன்னர். பெருமாளை அடைய வேண்டியவர்கள் எப்படி வரணும், யோசிச்சுட்டா உடனே வந்துடணும், யோசிச்சுட்டு டிவியை பார்த்தா செல்போனை எடுத்தோம்னாக்க வேலை மறந்துடும், அதுக்குள்ள அங்கே திருவாராதனெல்லாம் முடிஞ்சிடும். அதே மாதிரி வந்து ஒல்லை கூடுமினோன்னு பெரியாழ்வார் சொல்லியிருக்கிறார். அதனால நீ என்ன செய்ய வேண்டும், உடனடியாக நீ எழுந்து வர வேண்டும். நீ கிருஷ்ணன் உன் படுக்கையிலே இருப்பதனாலே அதை பார்த்துக்கிட்டு வராம வெளியே இருக்கேன்னு நாங்கள் நினைக்கிறோம், திருப்பி வாத போற ஆரம்பிக்க வேணாம், நீ உடனடியாக வந்துவிடு என்று சொல்லுகிறார்கள். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க.
நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி வச்சுக்கலேன், பாகவதர்களுக்கும் மற்றொருவர்களுக்கும் சிறு பிரச்சனை, இதை தீர்த்து வைக்கணும். அப்போ அந்த ஊரில் ரொம்ப நியாயம் பேசக்கூடியவர் சுப்பிரமணிய பட்டர்னு ஒருத்தர் இருக்கிறார். அந்த சுப்பிரமணிய பட்டர்கிட்ட போனால் நியாயம் பேசுவார். ஆனாலும் அவர் பாகவதர். இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டு தரப்பாரும் போய் அங்கே சொன்னாங்க, ஐயா அந்த மாதிரி பாகவத கோஷ்டிக்கும் பிறருக்கும் ஒரு சிறு பிரச்சனை இருக்கு, இதை நீங்கள் தீர்த்து வைக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் மத்தியஸ்தமாக இருங்க, பாகவதர்கள் தங்களுடைய நிலையை சொல்லட்டும், அந்த மாட்டு தரப்பாரும் அவர்களுடைய கருத்தை சொல்லட்டும், இதில் எது நியாயம் என்று நீங்களே சொல்லுங்கள் என்று அவரிடத்துல போய் கேட்டாங்க. ஏன் என்னை தேடி வந்தீங்கன்னு கேட்டார். எங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஊர்லேயே யாருக்கும் பயப்படாமல் நியாயம் பேசுகிறவங்க நீங்கள் தான், அதனால் உங்ககிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறோம். நாங்கள் தவறாக வந்துட்டீங்க. இந்த ரெண்டு பேரில் யார் நல்லவர்னு சொல்லுவதற்கு ஒரு சில மணி நேரம் நான் பாகவர் விட்டு பிரிஞ்சு உட்காருவேன் பாருங்க மையமா, அது கூட எனக்கு ஆகாது. நான் எந்த நேரம் பாகவதரோடையே சேர்ந்து இருக்கக்கூடியவன், அதனால் இது எங்களுக்கு தேவையில்லை, நான் வரமாட்டேன் என்று சொன்னாராம். அப்போ கோஷ்டியை விட்டு பிரிந்திருப்பது தான் துன்பம், கோஷ்டியோடு எந்த நேரம் சேர்ந்திருப்பது நமக்கு நிறைவையே தரும் என்கிற விஷயத்தை சொல்லித்தான் ஒல்லை நீ போதாய், இவ்வளவு நாங்கள் சொல்லி வராமல் இருக்கிறியே, உனக்கென்ன வேறுடைய. இப்படி பாகவர்களோடு வான்னு கூப்பிட்ட பிறகும் நான் செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டேன் வர்றேன்னு சொன்ன பிறகும் வருவதற்கு தாமதப்படுத்துகிறாய் என்றால் இந்த கோஷ்டியிலே சேருவதை விட உனக்கு வேற ஏதோ முக்கியமான காரியம் இருக்கிறது போல் இருக்கிறது. உனக்கென்ன வேறுடையை, நாங்கள் இப்போ 5 லட்சம் பேர்ல உன்னைய தவிர எல்லாரும் வந்து உன்னைய கூப்பிடுறோம், எங்களை வந்து பார்க்காம எங்களோடு பேசாம உனக்கு என்ன வேற என்ன காரியம் இருக்கு, உனக்கென்ன வேறுடையை. சாது கோஷ்டியில் கொல்லப்படுவார் என்று புருஷார்த்தமான இக்கோஷ்டிக்கு புறம்பாய் இருக்கைக்கு மேற்பட்ட அனர்த்தம் உண்டோன்னாங்க. இந்த கோஷ்டியில கலந்துக்கிறாம இருக்கிறத விட மிகப்பெரிய தவறு ஏதாவது இந்த உலகத்தில் இருக்கா? அப்படிப்பட்ட தவறை நீ செய்ய பார்க்கிறாயா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் 3 விதமா சொல்லாங்க. விஷயங்களை பற்றி புறம்பாக இருக்கை, ஈஸ்வரனை பற்றி ஆத்மாவை பற்றி புறம்பாக இருக்கை, ஈஸ்வரனை பற்றி புறம்பாக இருக்கை. ஒரு விஷயத்துல ஈடுபட்ட பிறகு அதிலேயே தான் நம்ம கவனமா இருக்கணும். பகவானை அடைஞ்சிட்டோம்னா அந்த சிந்தனையை விட்டு வெளியே போகக்கூடாது, பாகவதர் அடைஞ்சிட்டோம்னா அந்த சிந்தனையை விட்டு வெளியே போகக்கூடாது, ஆத்மாவை பற்றி தெரிந்து கொண்டோம்னா அந்த விஷயத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. தெரியாமல் இருப்பது வேறு, தெரிந்து கொண்ட பிறகு அந்த விஷயங்களை விட்டு புறம்பாக இருப்பது என்பது பாவம் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்களே. ஈஸ்வரனை பற்றி புறம்பாக இருக்கின்றது என்ன? பகவானை அடைஞ்ச பிறகு நான் வேற தேவதாந்தரங்களை கும்பிட்டேன்னா அது பெரிய பிரச்சனை இல்லை. பகவானை கும்பிட்டுவது எனக்கு உகப்பை தரும் அப்படின்னு மாத்திரம் நினைச்சு கும்பிட்டா அது பாவம். பகவானை கும்பிடுகிற போது கோஷ்டி எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த ஊரெல்லாம் நல்லா இருக்கணும். ஆண்டாள் என்ன சொல்றாரு, வாழ உலகினில் பெய்திடா, இந்த உலகமெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னதுனால அந்த நினைவோட கும்பிட வேண்டும் என்று சொல்வார்கள். இதை பற்றி நமக்கு ஆச்சாரியர்கள் ஒருத்தர் உதாரணமாக சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, பாகவதர்களோடு சம்பந்தம் ஏற்பட்டு விட்டால் பகவான் இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆச்சாரியன் இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு கூரத்தாழ்வானையே உதாரணமாக்கி நமக்கு சொல்லுகிறார். திருச்சி ஸ்ரீரங்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அங்கே இருந்து இந்த வைணவ தொண்டை தலைமை பீடத்திலே அமர்ந்து ராமானுஜர் செய்து கொண்டிருக்கிற போது சில அரசியல் காரணங்களால அவரை கொன்று முடித்து விட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதற்கு அவரை கைது செய்து அழைத்து கொண்டு வர சொல்லுகிற போது கூரத்தாழ்வான் உள்ளிட்ட சிஷ்யர்கள் என்ன சொல்றாங்க, இப்ப நீங்க அரசவைக்கு போனா உங்களை முடிச்சிருவாங்க, அதனால நீங்க இந்த ஊரை விட்டு போயிருங்க என்று சொல்லி காஷாயத்தை கலைந்து அவருக்கு வெள்ளையாடை உடைத்து அவரை அனுப்பிடுறாங்க. அப்படி போன ராமானுஜர் தான் மைசூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாண்டியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநாராயணபுரத்திலே தங்கி இருந்து 12 ஆண்டு காலம் அங்கே வாழ்ந்தார். அந்த அழைக்க வந்தவர்கள் என்ன செஞ்சாங்க, கூரத்தாழ்வான் காசாயம் கட்டியிருக்கு, இவர் தான் ராமானுஜன் கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போய் அரசவையில் இருந்துச்சுன்னா அங்கே 400 ஒரு பாகவதர் இருக்கார் மந்திரியா. அவர் என்ன சொன்னார், இவர் ராமானுஜர் இல்லை, இவர் கூரத்தாழ்வான், ஆனாலும் இவரும் ஞானி, இவரும் நம்ம சொல்ற விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டா விட்டுறலான்னாங்க. அவங்க சொன்ன விஷயத்தை கடைசி வரைக்கும் பரமாத்மா யார் என்றால் அது ஸ்ரீமன் நாராயணன் தான் தவிர வேற யாரும் இல்லை என்ற நிலையில திடமாக இருந்து வாதப்போர் செய்து பார்த்தார் கூரத்தாழ்வார். அது கூரேச விஜயம்னு ஒரு புஸ்தகமே இருக்கு. அதெல்லாம் இன்றைக்கு நாம் எடுத்து பார்த்தாலும் கூட கண்ணீர் வரும். ஏன்னா ஒரு வைணவத்தை காப்பதற்காக அவர் எவ்வளவு பெரிய தியாகம் செய்தார்னா,
இப்படி எதிர்த்து எதிர்த்து வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த அரசனுக்கு கோபம் வந்துருது. என்ன சொன்னா, நான் எது சொன்னாலும் நீ மறுத்து பேசிக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டே இருக்க, உனக்கு என்னால் பதில் சொல்ல முடியல, அதனால என்ன செய்யணும், உன்னுடைய கண்களை பிடுங்கி எறிய உத்தரவிடுகிறேன். இப்போ கூரத்தாழ்வார் சொன்னார், உன் கையோ உன்னை சார்ந்தவர்கள் கையோ என் மீது பட வேண்டாம், என் கண்ணை தானே எடுக்கணும் அப்படின்னு அவரே தன் கண்களை பிடுங்கி எறிந்தார். எதுக்காக? சொத்தை காப்பாற்றுறதுக்கா, பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கா? இந்த வைணவ சம்பிரதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன் கண்ணை இழக்க தயாரானார். நம்ம எதையும் இழப்போம், ஒரு காது போனா போயிட்டு போகுது, கை போனா போட்டி போகுது, வாழ்ந்துடலாம். கண் இல்லாம வாழ்வது சிரமம். இந்த எம்பெருமானார் தரிசனத்தை காப்பதற்காக தன்னுடைய தரிசனத்தை இழந்தவர் கூரத்தாழ்வார். அப்படிப்பட்ட கூரத்தாழ்வான் அங்கே இருந்து வந்து ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கண் தெரியாத நிலையிலே ராமானுஜர் மேல்கோட்டைக்கு போயிட்டார். அப்ப பெருமாளை சேவிக்கலாம்னு இவர் சன்னதிக்கு போறார். அப்படி சன்னதிக்கு போகிற கூரத்தாழ்வானை அங்கே காவலர்கள் மறைக்கிறார்கள். என்ன கட்டுப்பாடு வைத்திருக்கிறாங்க, ராமானுஜரோடு தொடர்புடைய யாரும் பெருமாளை சேவிக்க சன்னதிக்குள்ளே அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே பதிலையும் கூரத்தாழ்வார்ட்ட சொல்றாங்க, நீங்க ராமானுஜருடைய சிஷ்யன், நீங்க கோயிலுக்குள்ள போவதற்கு அனுமதி இல்லை, பெருமாளை தரிசிக்க முடியாது. ஆனா ராமானுஜருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டா நீங்க போய் பெருமாளை பார்க்கலாம். அதுலயும் நீங்க ரொம்ப நல்லவர், உங்களுக்குன்னு எதிரிகள் யாருமே இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். அந்த காவலாளிகள் சொல்றாங்க, நீ நல்ல குணங்கள் நிறைந்தவர், உனக்கு வேணா நாங்க ஒரு அனுமதி கொடுக்குறோம், மன்னர் எங்களை வைய மாட்டார்னு ஒரு நம்பிக்கையில உங்களுக்கு நாங்க அனுமதி கொடுக்குறோம் கூரத்தாழ்வாரே, நீங்க சன்னதிக்குள்ள போய் சேவிங்கன்னு சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னார், ஆத்ம குணங்களை அறிந்தால் மோட்சத்துக்கு ஏதுவாக இருக்கும் என்றுதான் நான் இதுவரை நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்ப என்னது, ஆத்ம குணங்களே பந்துக்களுக்கு காரணமாக இருக்கிறது. எனக்கு நான் ஆத்மாவை அறிந்து விட்டேன், நான் அடிமை என்றது புரிந்து கொண்டேன், நான் ஆச்சாரியனை கைகணிந்தா பரமபதம் போவோம்னா நான் நினைச்சு நல்லவனா இருக்கேன். அப்படி நான் நல்லவனா இருப்பதே உங்களை போன்ற பந்துக்களை எல்லாம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டதே. இந்த சம்பிரதாயத்துக்கு சம்பந்தம் இல்லாத காவலாளி எல்லாம் நீ எனக்கு உறவனன் ஆகிற. இப்ப நான் அந்த உள்ள போனா அது நடந்துரும். அதனால எங்க ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இல்லாமல் இந்த சன்னதிக்குள்ள போக வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை, அப்படி போய் பெருமாளை சேவிக்க வேண்டிய கட்டாயமும் இல்லைன்ட்டு. என்னுடைய ஆச்சாரியனுடைய தொடர்பை நான் அறுத்து கொள்ள முடியாது, நான் போயிட்டு வரேன்னு அப்படியே வந்தவர் தான் என்ன பண்ணாரு, திருமாலிருஞ்சோலை என்று சொல்லப்படக்கூடிய அழகர் கோயிலுக்குள்ளே வந்து விட்டார். அப்ப இது எதுக்காக சொல்றோம்னா, ஒரு பாகவதர்கள் எப்படி இருக்க வேண்டும்னா, பெருமாளை காட்டிலும் அவனுடைய அடியவர்கள் உயர்ந்தவர்கள் என்ற நிலையோடு நாம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு உதாரணம் சொல்றாங்க, ராமர் காட்டுக்கு போயிட்டாரு, லட்சுமணரோட சீதையோட அங்க இருக்கிறாரு, பரதன் வந்து அழைக்க வருகிறான், ராமனை எப்படியாவது சரி கட்டி கூட்டு போய் திருப்பி மன்னனாக்கணும் வர்றார். தூரத்திலே வருவது தெரிகிறது. இந்த நிகழ்ச்சியை சொன்னதுமே இப்படியெல்லாம் நீ பாகவலோடு சேராமல் இருக்கிறாயே என்று சொல்வதற்காக இதை சொல்ல வந்தாங்க. இப்படிப்பட்ட உதாரணங்களை எல்லாம் சொல்லுகிற போது உள்ளே இருக்க பெண் எப்படி வெக்கப்பட்டாலாம். அப்படி ராமனை அழைக்க வருகிற பரதன் வருவதை தூரத்திலே இருந்த பார்த்த லட்சுமணர் இளைய பெருமாள் என்ன பண்ணாரா, அண்ணா ஆபத்து வந்து விட்டது, நாட்டிலே தான் நம்மளை இருக்க விடக்கூடாது என்று இந்த முடிவு செய்தான் பரதன், இப்போது நம்ம காட்டிலேயும் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்துவிட்டு நம்மளை விரட்டுவதற்கு வருகிறான், நான் போய் அவனை முடித்து விட்டு வந்துகிறேன்னு சொன்னார். ராமர் என்ன பரதனை பற்றியும் இளையாழ்வாரை பற்றியும் தெரியாதவரா? அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், லட்சுமணா உனக்கு அந்த நாட்டுக்கு மேல ஆசை இருக்கா? நீ அயோத்திக்கு மன்னனாக வேண்டும் என்ற ஆசை உனக்கு இருந்தால் சொல்லு, வரக்கூடிய பரதன் சொன்னா அடுத்த நிமிஷம் என்னான்னு கேட்காம அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிடும். ஏன்னா எனக்கு பிறகு பிறந்த தம்பிகளுடைய குணங்கள் எனக்கு தெரியும். ஒரு காரியத்தை செய்யின்னு சொன்னா லட்சுமணன் நீ 1000 கேள்வி கேட்டுட்டு அந்த வேலையை செய்வேன், இது எதுக்கு நான் செய்யறோம், இது எப்படி நான் செய்யணும்னு கேட்டு செய்வேன். பரதனிடத்துக்கு சொன்னால் போதும், சொல்றாங்களா கிணத்துல குதின்னா ஏன்னு கேட்காம குதிச்சிருவான். அப்படிப்பட்ட பரதன் தான் வந்து கொண்டு இருக்கிறான், நீ ஒன்றும் செய்யாத, உனக்கு நாடு வேணும்னா சொல்லு வாங்கி தரேன். அப்ப இளையாழ்வார் எப்படி வெக்கப்பட்டாரோ அப்படி இந்த உள்ளே இருக்க பெண் வெக்கப்பட்டாங்க. எங்களை தவிர உனக்கு வேற ஏதாவது காரியம் இருக்கான்னு கேட்கிற போது சரி நம்ம இப்படி ஒரு தப்பான சிந்தனைக்கு நம்ம வந்துட்டோம்னு நினைச்சிட்டாங்களேன்னு அவர்கள் வருத்தப்பட்டார். உனக்கென்ன வேறுடையை என்று சொன்னதுமே நம்ம சொரூபத்தை உணர்ந்துட்டாங்க. அந்த பெண் பாகவதர்களோடு சேர்ந்திருப்பதான் பெருமையை ஒழிய தனித்திருந்து கண்ணனை மனதாலே அனுபவிப்பது தவறு என்று புரிந்து கொண்டு வெளியே வருகிறதுக்காக என்ன சொல்றாங்க, சமாதான வார்த்தை சொல்றாங்க. உங்களை தவிர வேறு யாராவது எனக்கு உண்டா, உங்களோடு கூடுவதை விட வேறு சுகம் உண்டா, பகவத் விஷயத்தில் ஈடுபட்டவர்களுடைய திருமுகங்களை பார்ப்பதை தவிர வேற ஏதாவது எனக்கு விஷயம் இருக்குமா,
நான் அதுக்காகலாம் வராமல் இல்லை. எனக்கு என்ன ஆசைன்னா எல்லாரையும் கண்ணில் பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. எல்லாரும் போந்தாரோ, எல்லாரும் வந்து விட்டாங்களான்னு கேட்டாங்க. எல்லாரும் போந்தார், எல்லோரும் வந்துட்டாங்க. அதுதான் கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியுதுன்னாங்க. போந்து எண்ணிக்கொள்னாங்க. உனக்கு சந்தேகமா இருந்தால் வந்து எண்ணிக்கை ஒவ்வொருத்தராக தொட்டு பாருங்க. ஏன் என்றது கூப்பிடுறாங்க? இப்போ கோஷ்டிக்கு போகிறதா இங்கே உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்கிறதா? நம்ம என்ன சொல்லுவோம், 5 லட்சம் பேர் இந்த அம்மா எண்ணி முடிக்கிறதுக்கு சரியாக போச்சு, நம்ம என்னைக்கு போகிறதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் இவங்க வெளியிருக்கு என்ன சொல்கிறாங்க? போந்து எண்ணிக்கொள், வந்து எண்ணிக்கைன்னா அப்படி எண்ணுகிற போது ஒவ்வொருவரையும் நேரடியாக அந்த பெண் தொடுவாள், கண்ணாலே பார்ப்பாள். இந்த சந்தோஷம் இருவருக்கும் ஏற்படும். அதனால கொஞ்சம் தாமதம் ஏற்படும். தாமதம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, கோஷ்டியோட சேர்ந்து இருக்கக்கூடிய அனுபவம் ஏற்படுகிறது. இந்த சந்தோஷத்தை விட வேறு விஷயங்களில் நாம போய் சேருவதை தள்ளி போடலாம் என்ற நிலையிலே தான் இவர் என்ன சொல்றாங்க, போந்து எண்ணிக்கொள் அப்படின்னு சொல்ல. இந்த எண்ணி முடிக்கிற வரைக்கும் இவள் நம்மோடு கூடியிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கூடி இருந்து நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய போறோம்னா, பாகவதில் பார்க்கறது பெருமை, பாகவதோட சேர்ற பெருமை. இந்த பெருமையெல்லாம் எங்கேருந்து நமக்கு கிடைக்கிறதுனா, கிருஷ்ணனுடைய வீர செயல்களுக்கு தோற்று அவனுடைய வீர தீர பராக்கிரமமான செயல்களை நாம் பாட வேண்டும் அப்படின்னு சொல்ற. அவரை பாடுவதற்காகத்தான் நாம் எல்லோரும் பாவை களத்துக்கு வருகிறோம் என்று சொல்லி, வல்லானை கொன்றானை, வலியமை மிகுந்த குவளையாபீடத்தை யானையை கொன்றானே. அப்படி கொல்லும் போது கண்ணனுடைய முகத்தை யாராவது பார்த்துருக்கணுமா? எல்லாரும் பாருங்கன்றாங்க. கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரியே பார்க்குறாங்க. இவங்க சொல்ற விஷயம் அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. குவளையாபீடத்தில் யானையை கொண்ட விருத்தம் இவங்க கண்ணுக்கு தெரிகிறது. அப்படி தெரிகிற போது கண்ணனுடைய முகத்தை பாருங்கன்னாங்க. ஒரு பெரிய யானையை கொள்றோங்கிற அந்த சோர்வோ அந்த பயமோ எதுவுமே அவர் முகத்தில் இல்லையா. சர்வ சாதாரணமாக அது வாழை பிடித்து சுற்றி அப்படி எரிகிறார். அதை பார்ப்பதற்கும் அந்த வீரதீர செயல்களை பற்றி பாடுவதற்காகத்தான் நாங்கள் உன்னை அழைக்கிறோம். அந்த யானையை கொண்ட நிகழ்ச்சியை பற்றி சொல்லுகிற போது, வெஞ்சின வேலம் மறுப்பொசித்த வேந்தர்கள் ஏந்திலையார் மனத்தை தஞ்சுடையாளார் கொள். அப்படி யானையே சர்வசாதாரணமாக தூக்கி எறிந்து கொன்றவன் நம்ம பார்த்து என்ன செய்யறான், அடாடாடா பகவதர் வந்துட்டீங்களே, எனவே தஞ்சம் என்று வந்துட்டீங்களேன்னு நான் முழுசா உங்களுக்கே சொந்தம், நான் உங்களுக்கு சொந்தம்னு எழுதி வச்சுட்டேன், பத்திரம் பதிஞ்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி எளியவனாக இருக்கிறானே. அதுவும் நம்மை போன்ற ஆயர்பாடி பெண்களுக்கு எளிமையாக இருக்கணும். ஆயர்களுக்கு கூட எளிமையா இல்லை, ஆயர்பாடி பெண்களுக்கு எளிமையாக இருக்கிறானே என்று சொல்லி, கவலமால் யானை கொன்ற கண்ணனை அரங்கமாலை என்று ஆண்களும் இந்த விருத்தாந்தத்திலே ஈடுபடக்கூடிய நிலையிலே இருக்கிறார். வாரணத்தை மறுப்பொசித்த பிரான் என் மாதவனே, நாராயணன் என்னம்மான் பாரலங்கானன் வாரணம் தொலைத்த காரணன், பின்னை மணாளனாகி கருந்தால் களிரென்று ஒசித்தால் என்றும் பிராட்டிமார்களும் இந்த செயலிலே தோற்று இருப்பதற்கான வீரச் செயலை அவன் செய்திருக்கிறான். அதை பற்றி நாம பாட வேண்டும் என்று சொல்லுகிறார். திருமலை பிரான் சொல்லுகிற போது, ஓராணை காத்து ஓராணை கொன்றானைன்னு சொல்றார். அவருக்கு ஆணையை கொன்றதும் ஒன்னா இருக்கு, ஆணையை காப்பாத்துனதும் ஒன்னா இருக்கு. அதுல அவருக்கு எது சிறப்பாப்படுதுன்னா, கஜேந்திர ஆழ்வானை போய் பெருமாள் காப்பாற்றினார் ஆதி மூலமே என்று கூப்பிட்ட பிறகுன்னா, அவர் எல்லாரையும் காப்பாத்துறது சகஜம்தானே, அது ஒரு பெருசு இல்லை. ஆனா அந்த குவளையாபீட யானையை அனாயசமாக தூக்கி போட்டு கொன்றானே, அதுதான் சிறப்பு. அந்த வீரத்துக்குத்தான் அவனிடம் தோற்று கிடக்கிறேன் என்று திருமலை பிரானும் இதை பற்றி சொல்லியிருக்கிறாள் என்று சொல்லி, வார்கடா வருவி யானை மாமலையின் மறிப்பினை குவடிருந்துருட்டி ஊர்கொள் தின்பாகன் உயிர் செகுத்து அரங்கில் மல்லரை கொன்று சூழ்பரன் மேல் போர்க்கடவா அரசர் புறக்கிட மாட மீமிசை கஞ்சனை தகர்த்த சீர்கொள் சிற்றாயன் திருச்செங்குன்றூரில் திருச்செற்றாற்றங்கள் சொல் செல்வேன். அவனுடைய வீர செயல்கள் என்ன? யானையை கொள்கிறான், மல்லர்களை கொள்ளுகிறான், அங்கே கம்சன் அனுப்பிய அத்தனை வேளையும் கொன்று முடித்துவிட்டு கடைசியில கம்சனையும் கொண்டான். அப்படிப்பட்ட வீரனை பற்றி பாடுகிற இவன் எங்கே இருக்கிறான்னா, திருச்செங்குன்றூரில் என்று சொல்லப்படக்கூடிய கேரள தேசம் இருக்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கிறான். அந்த சிற்றாற்றங்கரையில இருக்கக்கூடியவனுக்கு எங்கள் சொல்லெல்லாம் போய் சேரட்டும். நம்ம இங்க பாடுறது அங்க போய் சேரணும். பஸ் ஏற வேண்டியதில்லை, வேன் ஏற வேண்டியதில்லை, பெர்மிட் வாங்க வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட நிலையில அவனுடைய வீரதீரத்தை பாட வேண்டும். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா, மாயனை, அவன் மாயனாக இருக்கிறான். இப்பதானே வல்லானைன்னு சொல்றாங்க, இப்ப ஏன் மாயனைன்னு சொல்றாங்கன்னா, இவ்வளவு சக்தி படைத்தவன் இந்தியா பூரா நடந்து போய் இலங்கையில கொள்றான், கண்ணனாக இருந்து எதோ செய்கிறான். இப்படிப்பட்ட வீர பராக்கிரமம் நிறைந்த அந்த கண்ணன் என்ன செய்கிறான்னா,
அவன் கையிலே எதிரிகள் பட்டு என்ன பாடு படுகிறார்களோ அந்த பாடு நம்ம கையில பட்டுக்கிட்டு படும். நான் உங்க அடியவன் சொன்ன ஒரு காரணத்துக்காக நம்ம அவனை எப்படி போட்டு உருட்டுனாலும் நம்ம பேச்சை கட்டுட்டு பேசாம இருக்கு. அந்த அளவுக்கு நமக்கு இறங்கி வந்தவனாக இருப்பவன் மாயன்தானே. வல்லானை கொன்றானை என்று சொல்லி யானையை கொன்றான் என்று சொல்லுகிறோமே, அவன் என்ன செய்யறான்? அந்த கோலாபீடத்து யானையை கொன்றது போல நம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஸ்திரீத்துவ அபிமானம், நாம் பெண்கள் சில காரியங்களில் ஈடுபடக்கூடாது, சில காரியங்களை செய்யக்கூடாது என்று ஒதுங்கி இருக்கிறோம் இல்லையா, அந்த எண்ணத்தை கொன்றான். இந்த பெண் விடுதலையை பற்றி அப்பயே பேசிட்டாங்க. ஆனா இப்பதான் சில பேர் நாங்கள் பெண் விடுதலையை பற்றி சொன்னோம்னு சொன்னாங்க. ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றார்? நீங்கள் பெண்கள் அல்ல, ஏன்னா ஆத்மாவில் ஆண் பெண்கிற வித்தியாசம் கிடையாது. உருவந்தான் ஆண் பெண்ணாக இருக்கும் இல்லையா, ஆத்மா பூரா பெண்ணு தான். எங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் பெண்ணு தான், உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் பெண்ணு தான். அப்படி ஸ்திரீத்துவ அபிமானத்தினாலே வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்த நம்மளுடைய எண்ணத்தை எல்லாம் கொன்றானை. மாற்றாரை மாற்றளிக்க வெள்ளானை. எதிரிகளை அழித்தது போல நம்மை கண்ணனோடு சேர விடாமல் தடுத்த ஆயருடைய மனசுக்குள்ளெல்லாம் போய் நீங்களே கண்ணனோட சேர்ந்து இந்த மார்கழி நோன்பை செய்யுங்கள் என்று சொன்னானே, அது பெரிய காரியம் இல்லையா? அப்படிலாம் செஞ்சதுனால தான் நாம் என்ன செஞ்சிட்டோம்? அவர்கிட்ட தோத்துட்டோம். நம்ம தோத்ததுனால என்ன செய்யறாரு? அவர் நம்ம கிட்ட தோத்து போறாரு. அவர் தோற்கக்கூடிய இடம் எதுன்னா நம்ம கிட்ட மட்டும்தான். வெண்ணையை திருடின கண்ணனை பிடிக்க ஓடி வர்றாங்க. ததிபாண்டனுடைய வீட்டுக்குள்ள போனாரு. அவர் தூக்கி ஒரு குழுக்கைக்குள்ள போட்டு அவர் மறைச்சிக்கிட்டார். மறைச்சு என்ன பண்ணாரு? அந்த குழுக்கைக்கு மேலே ஏறி அவர் உட்காந்துக்கிட்டார். கேட்குறாங்க, கண்ணன் இங்கே வந்தானா? வரலையே, இங்கே வரவே, இந்த பக்கம் வரவே இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாரு. அப்போ அவர்களிருந்து கண்ணனை காப்பாற்றிட்டார். இந்த காப்பாற்றினதுக்காக அவர் என்ன செய்யறாரு? உள்ள வந்து சொல்றாரு, ததிபாண்டா நீ எந்திரிச்சு, நான் வெளியே வரேன், விடமாட்டேன், நீ எனக்கு பரமபதம் கொடுக்குறேன்னு சொல்லி அப்பதான் உன்னை வெளியே விடுவேன். எப்படி அடிமையாக நான் பாருங்க, வந்து வலிய சிக்கிறதா இல்லை இது. அந்த இடத்துல அவர் தேடி போகாம பிடிச்சவரை பிடிச்சி பானைக்குள்ள போட்டு அடைச்சிக்கிட்டாரு. சொல்றான், எனக்கு மூச்சு முட்டுது, வேமா என்னை திறந்து விடுங்க. வேற ஆள்லாம் தள்ளி விட்டுட்டு போயிருப்பாரு. இப்ப நம்மளை காப்பாத்தினவர் நம்ம பாகவதர். இவர்கிட்ட நாம் அடிமைங்கிறதுனால கண்ணன் என்ன செய்தான்னா, உனக்கு என்னையா வேணும்னார்? பரமபதம் கொடுக்குறேன்னு சொல்லு, நான் எந்திரிச்சிட்டேன், உன்னை வெளியே விட்டுருங்க. சரி, பரமபதம் உனக்கு நிச்சயம்னார். அப்படியா, கொடுத்துட்டியா? இந்த பானைக்கு கொடுப்பியான்னு கேட்டார். உனக்கு கேட்ட நியாயம், உயிர் உள்ளது ஆத்மா, பரமபதம் போகும். இந்த பானை வந்து அசேதன பொருள், உயிரற்ற பொருள், இது எப்படியா வரும்னு கேட்டார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன்னை ஒளிந்து கொள்வதற்கு இடம் கொடுத்த இந்த பானைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லு, உன்னை நான் வெளியே விட்டேன். அவருக்கு என்ன சிக்கல்? எப்படியா வெளியே வரணும். இவன் போட்ட அன்பு கயிறுலேருந்து நம்மளால வெளியே வர முடியல. நிச்சயமாக இந்த பானைக்கும் இந்த தாலிக்கும் நான் மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். இன்னைக்கும் பரமபதத்துக்குள்ள போனா அந்த ததிபாண்டனுடைய தாலி அங்கே இருப்பதாகத்தான் சொல்லுகிறார்கள். போயிட்டு பார்த்துட்டு வந்தவங்க, போயிட்டு பார்த்துட்டு நம்மளாம் வர முடியாது, நம்மாழ்வார் போன்றவர்கள் போயிட்டு பார்த்தோம்னு சொன்னாங்க. நம்மளும் போகிற நிலை இருப்பதனால நம்ம அங்கே போய் பார்க்கலாம். அப்படி அடியவர்களுக்காக எவ்வளவு தூரம் இறங்கி வரக்கூடியவனாக இருக்கிறானே, அப்படி நம்மிடத்திலே தோற்றும் இருக்கிறானே, நாம் அவனிடத்தில் தோற்று நிற்கிறோமே, இதுல எந்த தோல்வி உயர்ந்தது அப்படின்னு அவனை பற்றி நாம் பாட வேண்டும். வாயினால் பாடி அப்படின்னு 5வது பாசுரத்தில் என்ன செஞ்சாங்க? அவதாரத்தை பற்றி சொல்லினார்கள். கேசவனை பாடி பறை கொண்டு கீர்த்திமை பாடி போய் என்று அவனுடைய மேன்மையிலே தோற்றார்கள். முகில்வண்ணன் பேர்பாட என்று அவன் வடிவழகிலே தோற்றார்கள். சங்கோடு சக்கரம் என்று பங்கைய கண்ணானை என்று அவனுடைய திவ்ய ஆயுதங்களும் அவனுடைய அவயவங்களிலுமே தோற்றார்கள். மாயனை பாட என்று இவனுடைய பெருமையிலே தோற்கிறார்கள். இவ்வளவு இடத்திலே இந்த அடியவர்கள் தோற்றுக்கொண்டே வருகிறார்கள். அவன் நம்மிடத்திலே தோக்குறான். இவர்களை விட்டு நாம் விலகவே முடியாது என்ற நிலையிலே வருகிறான் என்று இந்த பாசுரத்திலே பாகவதனுடைய மேன்மை என்ன. நமக்கு ஒரு தர்ம சங்கடம்னு சில வார்த்தை பயன்படுத்துறோம். ஒரு விஷயம் தப்பா இருந்து ஒரு விஷயம் சரியா இருந்து சரியான பக்கத்துக்கு நம்ம வராம முடிவெடுக்கிறதே தர்ம சங்கடம். 2 பக்கமும் சரியா இருக்கு, அப்ப நம்ம எப்படி முடிவு எடுக்கிறோம்ங்கிறத தர்ம சங்கடம். ஒருத்தர் தப்பே செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்குவோம், ஆனா தாட்சணைக்காக அவரை எதுக்க முடியாது. இங்கிட்டு நல்லவங்கன்னு தெரியும், ஆனா இவங்ககிட்ட நம்ம சொல்ல முடியாது. இது தர்ம சங்கடம் இல்லை. 2 பக்கம் நியாயம் இருக்கு. பகவான் உயர்ந்தவனா பாகவதர் உயர்ந்தவனா, இதுக்கு பதில் சொல்றதான் தர்ம சங்கடம். இந்த தர்ம சங்கடத்தை ஆண்டாள் உடை தெரிந்தார். ஒன்றும் இல்லைங்க, பாகவதரோடு சேர்ந்து இருக்கிறதாங்க உயர்ந்தது என்று இந்த பாசுரத்திலே நமக்கு சொல்லி, எல்லே இளங்கிலியே என்பதனாலே பாகவதர்களை காண்பதும் அவர்களுடைய குரலை கேட்பதும் பெரிய ஆனந்தம் என்கிறார். இன்னும் உறங்குதியோ என்பதனால் பாகவதரோடு கூடாமல் இருப்பது தவறு என்று சொன்னார்கள். சில்லண்ட் அலையின் மீது என்றதனாலே
பாகவதர்களை கடிந்து பேசக்கூடாது, கோபப்பட்டு பேசக்கூடாது என்ற செய்தியை நமக்கு இங்கே சொன்னார்கள். வல்லே உன் கட்டுரைகள் என்று சொன்னதனாலே நீ அவர்களிடத்திலே மரியாதை புத்தியோடு நடந்து கொள்ள வேண்டும் ஒழிய கடிந்து பேசக்கூடாது என்ற நிலையை நமக்கு சொன்னார்கள். வல்லீர்கள் நீங்களே நானேதான் என்று சொன்னதனாலே பாகவதர்கள் பிற செய்ய குற்றத்தை கூட நானே செய்தேன் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் என்று சொன்னார்கள். ஒல்லை நீ போதாய் என்பதனாலே பாகவதர்களை பிரிந்து சனகாலமும் இருக்கக்கூடாது, உடனடியாக அவர் கோஷிலே நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு இங்கு சொன்னார்கள். உனக்கென்ன வேறுடையை என்பதனாலே பகவத அனுபவமும் பாகவத உறுப்புக்கு என்று இருக்க வேண்டும். பகவானை இப்போ நாம் சேவிக்கும் போது கூட இந்த கோஷ்டி நல்லா இருக்கணும், அள்ளி நேரத்தில் மென்மேலும் இந்த கோஷ்டி நல்லா வளரணும், அங்கெல்லாம் நல்ல முறையில் அனுபவிக்கணும். ஒரு திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய பெருமை இந்த அள்ளி நேரத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று இவருடைய நன்மைக்காகவே அங்கே போய் சேவிக்க வேண்டும். ஏன்னா நம்ம வேண்டுதல் வச்சு எதுக்கோ போய் லட்சக்கணக்கில் பணத்தை கொட்டிடும், அது நமக்கானது. கோஷ்டிக்காகவும் நாம் அவனுடைய அனுபவத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை சொன்னார்கள். உனக்கென்ன எல்லாரும் போந்தாரே என்று சொல்வதனாலே மற்ற விஷயங்களை விட பாகவதோடு சேர்ந்திருப்பது சிறப்புன்னு சொல்லும்போது கூட எல்லா பாகவதர்களும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டும், ஒருவர் கூட அதை விட்டு போகக்கூடாது என்று சொல்வதுதான் எல்லாரும் போந்தாரோ போந்து எண்ணிக்கொள், ஒருவர் குறைந்தாலும் அவர்களுக்கு இந்த பயன் விட்டு போய்விட்டது என்கிற வருத்தம் நமக்கு ஏற்பட வேண்டும். இப்படியெல்லாம் சொல்லி வல்லானை இப்படிப்பட்ட பகவானுடைய அனுபவத்திலே ஈடுபடுவது பாகவருடைய மேன்மைக்குத்தான் என்ற விஷயத்தை இந்த 15வது பாசுரத்திலே ஆண்டாள் நாயச்சார் நமக்கு தெரிவித்திருக்கிறார். முதல் 5 பாசுரங்களாலே பகவானை பற்றி சொன்னார். அடுத்த 10 பாசுரங்களாலே இதில் ஈடுபடக்கூடிய பாகவர்களை பற்றி சொல்லி அவருடைய மேன்மையை சொன்னார். இனி வரக்கூடிய பாசுரங்களே நாளைக்கு நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய பாசுரத்தின் மூலமாக நந்தகோபன் இடத்திலே இல்லத்திற்கு சென்று எந்த கிரமப்படி நாம் பகவானை சரணமடைய வேண்டுமோ அந்த விஷயத்தை ஆண்டாள் நாயச்சார் நாளை தினத்திலே தொடங்கி வைக்கிறார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.